இன்றைக்கி என் பையனுக்கு லஞ்சுக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பண்ணி கொடுத்தேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்னதாக ஒரு வெங்காயம் அது வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டிருக்கேங்க. பூண்டு வதங்கினதுக்கப்புறம் சின்ன சைஸ் தக்காளி, நான் அரை தக்காளி தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா 2 முட்டையில் தான் நான் செய்ய போகிறேன், அதனால் அரை தக்காளி போதும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இப்போ முட்டை போட்டு உடச்சி ஊற்ற போகிறோம். நான் 2 முட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நல்லா கிளறிட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் பத்தலைன்னு. இது கொஞ்சம் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸுங்க. டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சோயா சாஸ். இது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டு ஹோட்டல் ஸ்டைலில் வரும். நல்ல ஸ்மெல் இருக்கும், நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்ச சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை போட்டு கிளறிட்டு ஃபைனலாக கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் வச்சுட்டேன். என் பையன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குமா, ஃபுல் பாக்ஸ் வச்சிருமான்னு. என் பையன் மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்